நம்ம இப்போ கோவிந்த் குண்டுல இருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் தி கம்பேஷன் ஆஃப் த ஹோலி நேம். குரு மகாராஜ் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவர் வந்து கேட்குறாரு விஸ்வாம்பரர் கிட்ட, நேற்று சனாதன பாபா வந்து ஈவினிங் கீர்த்தன் பண்ணாரு, எப்படி இருந்துச்சு, என்ஜாய் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விஸ்வாம்பரர் வந்து உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி அதை கேட்ட கொஞ்சம் அவங்களுக்குலாம் என்ன ஜாயா இருந்தது, அவங்களாம் நல்லா சந்தோஷமா இருக்காங்கன்றது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனா நான் வந்து என்னோட ஹார்ட்ல வந்து எதுவுமே ஃபீல் ஆகல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்றீங்க ஹோலி நேம் வந்து ரொம்ப கம்பேஷனேட், ரொம்ப கருணை வாய்ந்த ஃபார்ம், கிருஷ்ணருடைய கருணை வாய்ந்த வடிவம் எதுனா வந்து ஹோலி நேம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது ஏன் வந்து கொஞ்சோண்டு பேருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுது? அதுவும் இந்த மாதிரி புனித ஸ்தலங்கள்ல தான் வந்துட்டு அது வந்து கொஞ்சோண்டு ஆன்மீகவாதிகளுக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகுதே. அது நிஜமாவே வந்து அது வந்து கருணை வாய்ந்ததா? ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு ஃபயர் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து எல்லாத்தையுமே தான் பத்த வைக்கும். அந்த மாதிரி வந்து இது கருணை வாய்ந்ததுன்னா எல்லாருக்கும் தானே கருணையை கொடுக்கணும், அது எல்லாருக்கும் தானே கிருஷ்ண பிரேமையை கொடுக்கணும். ஏன் வந்து கொஞ்சோண்டு சூஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு கௌர கிருபா சுவாமி சொல்றாரு, நல்லா கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி விஸ்வாம்பரா, நம்ம ஒரு வைக்கோல் இருக்கு, அதை பத்த வச்சோம்னா எல்லா வைக்கோலும் பத்துமா? சில காஞ்சிருக்கிற வைக்கோல்லாம் நல்லா பத்திக்கும். அதே நைட்டு ஃபுல்லா பனியில நனைஞ்சிருக்கு, அந்த வைக்கோலை போய் நம்ம பத்த வச்சா பத்துமா? பத்தாது இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம இதயத்துல வந்து அபராதம் அது வந்து அப்படியே வந்து வெட்டா இருக்கு, நம்ம இதயத்தை வந்து வெட் பண்ணி வச்சிருக்கு. அதனாலதான் வந்து நிறைய பேருக்கு வந்து சாண்டிங்கோட ஃபுல் பெனிஃபிட் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. விஸ்வாம்பரர் அப்ப கேக்குறாரு, இல்ல நீங்க சொல்றீங்க கிருஷ்ணருடைய ஹோலி நேம் வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்ததுன்னு சொல்றீங்க. அது கருணை வாய்ந்ததுன்னா அது வந்து குவாலிஃபைடா, இவங்க அன்குவாலிஃபைடா அப்படின்னு பார்க்க கூடாது இல்லையா? இவங்க வெட்டா இருக்காங்களா, இவங்க ட்ரையா இருக்காங்களாம் பார்க்க கூடாது. இப்ப வந்து ஒருத்தர் வந்து தானம் பண்ணணும்னு வராரு, அவர் வந்து நிறைய பணம் கொண்டு வராரு, வந்துட்டு அவர் வந்து வழியில பிச்சைக்காரங்களை பார்த்தா எல்லாருக்கும் தான் கொடுப்பாரு. ஆனா இந்த பிச்சைக்காரங்க தான் கொடுப்பேன், இந்த பிச்சைக்காரங்க தரமாட்டேன்னு அவர் வந்து பிரிச்சு பார்க்க மாட்டாரு. ஏன்னா அவர் தானம் பண்ணணும்னு வந்துட்டாரு. அப்ப அவரு கையில இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அவர் தானம் பண்ணுவாரு. எல்லாருக்குமே யாரு குவாலிஃபைடு யாரு அன்குவாலிஃபைடுலாம் பார்க்க மாட்டாரு. அந்த மாதிரி கிருஷ்ணரோட நாமம் வந்து கருணை வாய்ந்ததுன்னு சொன்னா அது எல்லாருக்கும் தானே அது வந்து கிருஷ்ண பிரேமையே தரணும். ஏன் வந்து அது வந்து பிரிச்சு பாக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப வந்து கௌர கிருபா கோஸ்வாமி சுவாமி சொல்றாரு, நல்ல பாயிண்ட் தான், நீ கேக்குறது நல்ல பாயிண்ட் தான். ஆனா வந்து நல்ல கேளு, கிருஷ்ணரை விட கிருஷ்ணருடைய நாமம் வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தது. கிருஷ்ணரே வந்து ரொம்ப கருணை கடல். ஆனா அவரே வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே வந்து யாரோட இதயத்துல எல்லாம் வந்து அஃபென்ஸ் இருக்கோ, அபராதம் இருக்கோ, அப்படியே அபராதம் வந்து அப்படியே குப்பை மாதிரி குவிஞ்சு ஒரே நாத்தடிக்குதோ, இவர் வந்து அந்த அந்த பிளேஸ்க்கே போக மாட்டார், அப்படியே தள்ளி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார், அப்படியே தள்ளி நின்று பாப்பாராம். ஆனா அதே வந்து கிருஷ்ணருடைய நாமம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கருணை வாய்ந்தது. எப்படின்னா அது வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாது. ஐயோ இவங்கிட்ட அபராதியா இருக்கான், இவங்கிட்ட நான் போக மாட்டேன் அப்படின்னு அது பார்க்காது. அது உடனே வந்து தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி மாதிரி பெருக்கிறவங்கலாம், ரோடு பெருக்கிறவங்கலாம் குப்பையெல்லாம் பெருக்குருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அது வந்து தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு உடனே நம்மளுடைய ஹார்ட்ல இருக்கிற குப்பையெல்லாம் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு ஜீவராசியால அவனோட சொந்த முயற்சியால அவனால வந்துட்டு அவன் ஹார்ட்ல இருக்கிற குப்பைய வந்து கிளீன் பண்ண முடியாது. எவ்வளவுதான் தௌசண்ட்ஸ் ஆஃப் காம்ப்ளிகேட்டட் சாதனாஸ், எவ்வளவு கஷ்டமான சாதனாலாம் பண்ணா கூட அவனோட ஹார்ட்ல இருக்கிற அந்த டிசையர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, எத்தனையோ பிறவியா தேங்கி நிக்குது இல்லையா, அந்த இதை வந்து அவனால வந்து கிளீன் பண்ண முடியாது. காட் தான், கிருஷ்ணா தான் வந்து அவருடைய கருணைய வடிவமான அந்த கிருஷ்ணருடைய நாமம் தான் வந்து இந்த வேலையை பண்ண முடியும். அதனாலதான் வந்து அது வந்து ரொம்ப கம்பேஷனேட். கிருஷ்ணருடைய நாமம் வந்து ரொம்ப கம்பேஷனேட். எப்போ வந்து அது வந்து நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கோமோ, எப்போ வந்து கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கோமோ, அப்போ வந்து நமக்கு வந்து எப்படி ஒரு கங்கா வந்து அப்படியே ஃப்ளோ ஆகுதுன்னா அங்க இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி வந்து நம்ம சாண்டிங்கை வந்து கான்ஸ்டன்டா பண்ண அது அப்படியே வந்து நம்மளுடைய அந்த அழுக்கெல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடும். அப்போ அந்த இதெல்லாம் வந்து கிளீன் ஆனதும், நம்மளோட ஹார்ட் கிளீன் ஆனதும் அப்போ கிருஷ்ணா வந்து அங்க வந்து உட்காந்துப்பாரு. அப்போ உட்கார்ந்த பிறகுதான் வந்து
ரியல் லைஃபே வந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. அப்பதான் ஒரு டீப் கனெக்ஷன், நமக்கும் கிருஷ்ணாக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ற ஒரு இதுவே நமக்கு வரும், நம்மளோட லைஃப்ல அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரிதான் வந்து ஹோலி நேம் வந்து ரொம்ப ரொம்ப கம்பேஷனேட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிதான் வந்து ஹோலி நேம் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தது. கிருஷ்ணாவை விட கிருஷ்ணருடைய நாமம் வந்து ரொம்ப கம்பேஷனேட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து இந்த மாதிரி நடக்கணும்னா வந்து மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப் டைம்ஸ் ஆகும் போல இருக்கே, நிறைய 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 பிறவிகள் ஆகும் போல இருக்கே. எவ்வளவு நாள் வரைக்கும், அப்போ எவ்வளவு நேரத்துக்கு வந்து கிருஷ்ணா வந்து இந்த மாதிரி வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஹார்ட்டுக்குள்ள வராம அப்படின்னு கேட்கிறாரு விஸ்வாம்பரர். அதுக்கு கௌர் கிருபா சுவாமி சொல்றாரு, அவர் வந்து உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. எவ்வளோ நாள் நீ இந்த கார்பேஜை வந்து, இந்த குப்பையை வந்து, ஹார்ட்ல இருக்கிற குப்பையை வந்து பெருக்கிறவங்க கிட்ட காட்டாம மறைச்சு வச்சுட்டு இருக்கியோ அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவாரு. நீ எவ்வளோ நாள் வந்து இந்த மெட்டீரியல் மைண்டு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நினைக்காம, நான் வந்து மாறணும் அப்படின்னு நினைக்காம நீ அப்படியே வச்சுட்டு இருக்கியோ அது வரைக்கும் வந்து அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஏன்னா வந்து நம்மளுடைய மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நம்ம மாறணும் அப்படின்னா அது வந்து பக்தி கிட்ட வந்து நம்ம பக்தியில நம்ம காட்டணும், நம்ம பக்தி பண்ணணும். அதுவும் எப்படின்னா வந்துட்டு இன்டரப்ஷனே இருக்கக்கூடாது, தடங்களே இல்லாம கண்டினியூஸா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கணும். பாகவதம் என்ன சொல்லுது, தேர்ட் கேண்டோல பார்த்தோம்னா, தேர்ட் கேண்டோல பாகவதம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த பக்தி வந்து இந்த மெட்டீரியல் மைண்ட் இருக்கு இல்லையா, இந்த மனசு, அந்த மெட்டீரியல் பௌதிகமான அந்த மைண்டையே வந்து அப்படியே வந்து கரைச்சிடும். அது வந்து எப்ப கரைக்கும்னா வந்து அந்த பக்தியை வந்து நம்ம கான்ஸ்டன்டா கண்டினியூஸா தடங்களே இல்லாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அந்த மெட்டீரியல் மைண்ட் வந்து அப்படியே கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. கோல்டு அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. அதை எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க, அதை எப்படி தயாரிப்பாங்கன்னா, சல்ஃபர் பவுடர் இருக்கும். அந்த சல்ஃபர் பவுடரோட மெர்க்குரியை மிக்ஸ் பண்ணுவாங்க. சல்ஃபர் பவுடரையும் மெர்க்குரியும் வந்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த கெமிக்கல் வந்து இந்த கோல் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஆனா அது ஸ்டார்டிங்ல வந்து இந்த பவுடரோட இந்த மெர்க்குரி வந்து மிக்ஸே ஆகாது, அப்படியே டச் ஆகாமலேயே தான் இருக்கும், அப்படியே செப்பரேட்டாவே தான் இருக்கும். ஆனா அதை ஒரு ஸ்பெஷல் மெஷின்ல போட்டு, ஒரு கிரைண்டிங் மோட்டார்ல போட்டு அதை வந்து ரிப்பீட்டடா திருப்பி அதை கிரைண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ வந்து அது வந்து ஃபைனலா வந்து மிக்ஸ் ஆயிடும். அதுக்கு பேரு தான், அந்த கெமிக்கல் பேர் தான் வந்து கோல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே மாதிரிதான் சாண்டிங்கும். ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து நம்மளுடைய இந்த மெட்டீரியல் மனசோட வந்து கலக்காது, அப்படி தனியா செப்பரேட் ஆகியே தான் நிற்கும் அது ஃபர்ஸ்ட். ஆனா நம்ம எப்போ வந்து நமக்கு அது மிக்ஸ் ஆகாத வரைக்கும் நம்மளுடைய மைண்ட்ல வந்து இந்த காம, குரோத, லோபம் எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனா ஒன்ஸ் அது வந்து யூனியன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதோட ரெண்டும் கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த இந்த ஹோலி நேம் இருக்கு இல்லையா, இந்த புனித நாமம் இருக்கு, கிருஷ்ணாவோட நேம கொஞ்சம் ஷார்ட் ப்ராக்டிஸ்லயே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், கண்டிப்பா அது வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா வந்து சைத்தன்ய மகாபிரபு காட்டு வழியா வந்து ஹரிநாம் பாடிட்டு போகும்போது அங்க இருந்த யானை, புலி, சிங்கம், மான் எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்து கை கோத்து வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டு, அதுவும் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. சிங்கத்தோட வந்து அந்த கோவம்லாம் இல்லை, அதோட மானை பார்த்ததும் அதுக்கு வந்து கோவம் வரல. ஆனா அதோட மானோட கையையும் பிடிச்சிட்டு அதுவும் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சான் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய இந்த காம, குரோத, லோபம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து குறையும். சின்ன ப்ராக்டிஸ், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஷார்ட் பீரியட்ல வந்தாலே நல்லா அதோட எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எஸ்டர்டே சனாதன பாபா வந்து கீர்த்தன் பாடினாரே பார்த்த இல்லையா, அவர் பாடும்போது எப்படி அப்பதான் வந்தாங்க சில பேர்லாம், பிகினர்ஸ் தான், அவங்களுக்கு எல்லாம் வந்து என்னன்னு தெரியாது. ஆனாலும் அவங்க எல்லாம் வந்து அப்படியே அவங்க மனசுல வந்து அப்படியே பரவச நிலையை வந்து அவங்க வந்து அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரிதான் வந்து ஆனா வந்து இந்த மாதிரி சாண்டர், இந்த மாதிரி சனாதன பாபா மாதிரி உயர்ந்த அவங்கள மாதிரி இல்லாம இருக்க அவங்களோட இது எப்பவுமே நமக்கு கிடைக்காது இல்லையா, எப்பவுமே அவங்க கூடயே நம்ம இருக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து எல்லாரும் வந்து எப்படி அவங்களோட இதை வளர்த்துக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் போகணும். எப்படி வந்து பக்தியில வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு.
பஜன கிரியா, நிஷ்டா, ருச்சி, பவா, அந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த ஸ்டேஜஸ் அவங்க பாஸ் பண்ணி தான் வரணும் அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு டிவோட்டியோட மைண்ட்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அந்த ஆன்மீக சக்தி வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய இந்த காமக்ரோத லோபம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகும், குறையும், கம்மியாயிட்டே இருக்கும். இது இன்க்ரீஸ் ஆக ஆக இது வந்து கம்மியாயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே வந்து ரிப்பீட்டட் பிராக்டிஸால தான் முடியும். திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதால மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே விஸ்வாம்பரர் கேட்கிறாரு, நீங்க ரிப்பீட்டட் கிரைண்டிங், ரிப்பீட்டட் பிராக்டிஸ் அந்த மாதிரி ரிப்பீட்டடா பண்ண சொல்றீங்க, இது ஏன் வந்து குவிக்கா ஒர்க் ஆகாதா? ஏன் பாசிபிள் கிடையாதா? டக்குன்னு ஒர்க் ஆகுறதுக்கு இதுக்கு பாசிபிள் கிடையாதா? ஏன்னா அது அவ்வளவு பவர்ஃபுல்லுன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ல ஊத்தணும்னா உடனே நனைஞ்சிடும், அது டைம் எடுத்துக்காது. அதே மாதிரி ஒரு ஃபயர் எடுத்தோம்னா பத்த வச்சோம்னா அந்த குப்பை உடனே பத்திக்கும். திருப்பி திருப்பி அதை பத்த வைக்கணும்னு கிடையாது, தண்ணி ஊத்தி திருப்பி ஊத்தி அதை நினைக்கணும்னு கிடையாது. அதோட பவர் அது உடனே வந்து அதோட எஃபெக்டை காட்டுது. அந்த மாதிரி இதுவும் ஏன் வந்து குயிக்கா ரொம்ப சீக்கிரமா வந்து இதோட பவரை காட்ட மாட்டேங்குது, ஹோலி நேம் வந்து ஏன் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் வந்து ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் தேவைப்படுது அப்படின்னுட்டு அவர் ஏன் உடனே ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு கௌர் கிருபா சுவாமி என்ன சொல்றாருன்னா, ஆமாமா இது பாசிபிள் தான், பாசிபிள் இல்லைன்னு கிடையாது, கண்டிப்பா பாசிபிள் தான். ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, ஒரு அஞ்சு பக்தி அங்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. அதுல சாண்டிங்னா வந்து ரொம்ப டாப் மோஸ்ட். 5 limbs ஆஃப் பக்தி சொல்றாரு, அதுல வந்து சாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட். ஈவன் கொஞ்சம் நேரம் பிகினர்ஸ் அதோட கான்டாக்ட் வச்சுக்கிட்டாங்கன்னா கூட, அந்த சாண்டிங்கோட கான்டாக்ட் வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து அப்படியே எக்ஸ்ட்ரெஸி அவங்களால ஃபீல் பண்ண முடியும், ஒரு மாதிரி பரவச நிலையை அவங்களால ஃபீல் பண்ண முடியும். சனாதன பாபா வந்து ஒரு முறை வந்து கோட் பண்றாரு. ஒரு பாபா வந்தார் இல்லையா, அவர் வந்து ஒரு முறை எனக்கு ஒரு வெர்ஸ் வந்து கோட் பண்ணாரு. அவர் அதுல என்ன போட்டிருக்குன்னா வந்து, இந்த மாதிரி தாம் இருக்கு இல்லையா, இந்த விருந்தாவன் தாம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்லெஸ், அதோட மர்சி வந்து லிமிட்லெஸ். ஏன்னா வந்து அதோட கருணையால யாரோ கொஞ்சம் நிறைய பிராக்டிஸே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கூட வந்து கிருஷ்ணா மேல வந்து அவ்வளவு பிரேமை வரும். கோல் வந்து கிருஷ்ணா தான் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து கிருஷ்ண பிரேமையை வந்து அடைஞ்சிருக்காங்க. நிறைய பிராக்டிஸ் எல்லாம் பண்ணதே கிடையாது, ஜஸ்ட் இந்த தாமோட கனெக்ட் பண்ணி இருந்தாலே போதும். ஏன்னா அது அவ்வளோ பவர்ஃபுல். சும்மா அவங்க அப்படி கோவர்தன் வருவாங்க, அப்படியே ஒரு மரத்து கீழே உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்களுக்கு உள்ள ஒரு டிவோஷனல் ஃபீலிங் வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அது வந்து அவங்க மறக்கவே மாட்டாங்க, அந்த ஃபீலிங் அவங்களால வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரி பவர்ஃபுல் இந்த தாம். அதே கொஞ்சம் அதோட கான்டாக்ட் வச்சுக்கிட்டாலே போதும், அதோட பவர் அது வந்து காமிக்கும். அதே மாதிரி தான் வந்து இந்த ஹோலி நேம்லயும் வந்து இதே மாதிரி தான் வந்து ரிலேஷன். ஹோலி நேமும் அது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் தடுக்கி விழுந்ததும் வந்துட்டு ஒரு புதையல் மேல விழுந்துடுறோம், உடனே வந்து அப்படியே நம்ம பெரிய பணக்கார ஆயிடுறோம் இல்லையா. இந்த மாதிரி தான் அது அந்த ஹோலி நேம் பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த மாதிரி ஸ்டோரியை கேட்டுட்டு ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஓ தங்கம் அப்படியே கிடைக்குமா, தடுக்கி விழுந்தா தங்கம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரூம்லயே உட்காந்துட்டு இருந்து அப்படி உட்காந்துட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, எந்த முயற்சியும் பண்ணாம. அப்போ அவனுடைய பணம் இருக்கிற பணமும் எல்லாம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் அவன் வந்து பசியில வந்து அவன் செத்துதான் போவான். அதனால வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதோட பவர் இருக்குதான், ஆனா வந்துட்டு நம்ம வந்து கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணரோட பக்தர்களுக்கும் உங்க கருணை எங்களுக்கு வேணும் அப்படின்னுட்டு நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட்டை போடணும். நம்மளோட எஃபர்ட்டை வந்து ஃபுல்லா போட்டுட்டு நம்ம அலட்சியமா இருக்கக்கூடாது, நம்மளுடைய பெஸ்ட் எஃபர்ட்டை போடணும் அப்படின்னு சொல்றாரு விஸ்வம்பரா. ஆனா நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் பீப்புள், நிறைய ஆன்மீகவாதிகள் வந்து வெட்டா இருக்கும். ஏன்னா வந்து வெட்டா இருக்கும், ஏன்னா இந்த அஃபென்ஸ் அபராதம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மளை வந்து நல்ல ஆன்மீகமா வந்து நல்லா கொழுந்து விட்டு எரியறதுக்கு விட மாட்டேங்குது. இந்த அபராதம் என்ற ஈரம் வந்து நம்மளை கொழுந்து விட்டு எரிய விட மாட்டேங்குது. அதுவும் இந்த கலியுகத்துல இருக்கு பாத்தியா, இந்த கலியுகத்துல வந்து அஃபென்ஸ் வந்து அப்படியே எக்கச்சக்கமா இருக்கு, நம்ம ஹார்ட் ஃபுல்லா இருக்கு. அதுவும் வந்து லைட்டா மேலோட்டம் இல்லை, அப்படியே டீப்பா ரொம்ப ஆழமா அதோட வேர் வந்து போயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்துட்டு நம்மளால வந்து ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட்
வந்து ரொம்ப சீக்கிரமா நடக்க மாட்டேங்குது. நீ வந்து ஏன் குயிக்கா நடக்க மாட்டேங்குது, அட்வான்ஸ்மெண்ட் ஏன் குயிக்கா வந்து நம்ம வந்து முன்னேற மாட்டோம் அப்படின்னு கேட்கற இல்லையா? ஏன்னா இதுதான் காரணம். நம்ம கலியுகத்துல வந்து இதெல்லாம் வந்து அப்படியே நம்மளுடைய அபராதங்கள் வந்து வேரூன்றி இருக்கிறதால, அதனால நம்மளால அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்மளால வந்து ஆன்மீகத்துல வந்து முன்னேற முடியல. அதனாலதான் வந்து ரிப்பீட்டட் சாண்டிங் தேவைப்படுது, கான்ஸ்டன்டான சாண்டிங் தேவைப்படுது. கிரைண்டிங் ரிப்பீட்டடா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நான் ஒரு சிம்பிள் ஃபார்முலா டெவலப் பண்ணியிருக்கேன். என்னன்னா எஃபர்ட் அண்ட் மெர்சி, அது ரெண்டும் நம்ம லைஃப்ல டுகெதரா வரணும். அதாவது நான் வந்து என்னோட பெஸ்ட் நான் ட்ரை பண்றேன். நான் வந்து எஃபர்ட் போடாம இருக்க மாட்டேன். என்னோட பெஸ்ட் என்னால எவ்வளவு முடியுமோ அந்த எஃபர்ட் நான் போடுறேன். அண்ட் கிருஷ்ணா டூ த ரெஸ்ட். கிருஷ்ணா மற்ற அவர் கருணை கொடுக்கறத அவர் பார்த்துக்கிட்டோம், ஆனா என்னோட பெஸ்ட் நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் என்னோட ஃபார்முலா. நம்ம வந்து நல்லா ஹார்டா நம்ம ரொம்ப ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட மர்சி எப்ப கிடைக்கிட்டோ அதுக்கு வெயிட் பண்ணணும். நம்ம கிருஷ்ணா அதுக்கு மேல என்ன பண்றாரோ பண்ணிக்கிட்டோம். அதுதான் என்னோட ஃபார்முலா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு, ஓகே இன்னைக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம், நம்மளுடைய என்னது டிஸ்கஷனை முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு இன்னும் சாண்டிங் பண்றதுக்கு நிறைய, நான் நைட்டுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நிறைய ரவுண்ட்ஸ் சாண்ட் பண்ணுவேன். ஸோ நான் போய் சாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு குரு. அப்ப விஸ்வாம்பரா வந்து அவருக்கு விழுந்து கும்பிட்டுடாலும் அவரோட ஹார்ட் ரொம்ப ஹெவியா தான் இருக்கு விஸ்வாம்பரருக்கு. அவருடைய குரு வந்து அவருடைய சாண்டிங் டைம் எல்லாம் ஒதுக்கிட்டு நமக்காக இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, எவ்வளவு பெரியவர் இவரு அப்படின்னுட்டு. ஆனா வந்து அவர் கொடுக்குற ஃபார்முலா வந்து எனக்கு என்னமோ அது இதா இருக்க மாதிரி தெரியல. நல்லா சீக்கிரம் முன்னேறணும் நான் இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்து சீக்கிரம் வெளியே வரணும், அதுக்கு ஃபார்முலா கொடுத்தா நல்லா இருக்கும். நானும் இதை எவ்வளவு நாள் தான் கேட்டுட்டு இருக்கிறது. ஒர்க் ஹார்ட் நவ், சமாதி கம்ஸ் லேட்டர். இப்ப நல்ல பெஸ்டா உங்களோட எஃபர்ட்டை போடுங்க, அதுக்கப்புறம் வந்து சமாதி ஸ்டேஜ் வந்து அதுக்கப்புறம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயலாக்கை நான் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் நானு. அது எனக்கு அவ்வளவா திருப்தி இல்லை இந்த டயலாக்ல அப்படின்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. நம்ம கோவிந்த குண்டுல தான் இருக்கோம்.